அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் ராவி அவர்கள் எழுதிய கரை என்ற ஒரு சிறுகதையை காண இருக்கின்றோம். நல்லூர் என்ற ஊரிலே சிவசாமி, ராமசாமி என்ற 2 நண்பர்கள். இதில் சிவசாமி கடுமையான உழைப்பாளி, ஒரு காட்டு வேலைக்கு செல்லக்கூடியவர், எந்த நேரத்தையும் வேலையிலேயே செலவழிப்பவர், வீட்டிற்காக அயராது உழைப்பவர், அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டார், எங்கேயும் போக மாட்டார், வேலை உண்டு தான் உண்டுன்னு இருப்பார். இதில் ராமசாமி என்பவர் அவரும் காட்டு வேலைக்கு போகிறவர். அவர் என்ன செய்வார், விடுமுறை நாட்களிலே சைடில் சமையல் வேலை, வேறு பரிமாறுற வேலை, வேறு அந்த கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது போனால் காசு தருவாங்க, இந்த மாதிரி வேலைகளுக்கு செல்லக்கூடிய பழக்கம் உடையவர். உடனே அவர் ஒரு முறை சிவசாமிக்கு வேலையே கிடையாது, ஏன்னா எல்லாம் காட்டு வேலையில் இல்லாமல் அவர் வருமானம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார். ராமசாமி இப்போ சைடில் சில வேலைகள் செய்கிறனால தப்பிச்சிக்கிட்டு இருக்கார். அப்போ உடனே ராமசாமி ஒரு நாள் சிவசாமியை பார்க்குறாரு. பார்த்து, சிவா, இங்கே ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்க்கு ஆள் கூப்பிட்டு போகிறாங்க, நீ வந்தேன்னா ஒரு 500 ரூபா பணம் தருவாங்க, வர்றையா அப்படின்னு கேட்டால் சிவசாமி இல்லைப்பா வரலப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ராமசாமி சொல்கிறார், ஏப்பா வாப்பா, வந்து சும்மா உட்காந்துரு, நேர்மையான ஆளுங்க, அருமையான ஆளுங்க, நல்ல இது, நீ நினைக்கிற மாதிரி அப்படி கிடையாது, பணம் தராம விட மாட்டாங்க, அவங்க நல்ல சிந்தனைவாதிகளும் கூட அப்படின்னு அவங்கள உயர்வாக பேசுகிறார். உடனே சிவசாமி சரி வர்றேன், வேறு வழி இல்லை, ஏன்னா வருமானத்துக்கு போய் தானே ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சரி வர்றேன்னு சொல்லிட்டு அடுத்தது கூட்டத்துக்கு போகிறாங்க. கூட்டத்துக்கு வண்டி நிற்கிது, பஸ்ஸு, அதில் 50 பேர் ஏறுறாங்க. இல்லை சிவசாமி, ராமசாமி. அந்த பகுதியினுடைய அந்த வண்டிக்கு ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பார். அந்த இன்சார்ஜ் அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கர வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை. அவருடைய அந்த சட்டையே பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கும், வேட்டி ஒரு 2000 ரூபா இருக்கும். மிகவும் பகட்டான ஆடை அலங்காரோடு அப்படியே கையில் கோல்டன் வாட்ச் கட்டிட்டு அப்படியே ஏறுறாரு. அவருடைய பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா நோட்டு அப்படியே தக 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 மின்னுது. அப்படியே ஏப்பா எல்லோரும் வந்துட்டாங்களாப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்துட்டாங்க ஐயா, 50 பேர் இருக்காங்க பஸ்ஸில் கரெக்டாக, சரி எல்லாம் கிளம்புங்க, எல்லாம் அமைதியாக இருங்க, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேருந்து கிளம்புகிறது. உடனே ராமசாமிக்கு, சிவசாமிக்கு இவரை பற்றி ஒரு உயர்ந்த எண்ணம். ஆஹா, இவரை பார்த்தா மிக அருமையான மனிதரை போல் தோன்றுகிறார், அற்புதமான மனிதர்ப்பா இவர் அப்படி சொல்லிட்டு இவரை மனசுக்குள்ளார ரொம்ப உயர்வாக நினைக்கிறான் சிவசாமி. பரவாயில்ல, நம்ம வந்தோம், நல்ல விஷயத்தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக உயர்ந்த நினைப்பாக நினைக்கிறார். வண்டி போய்கொண்டே இருக்கிறது. உடனே பஸ் ஒரு இடத்துல நிறுத்தினா ஒரு டீ கடையில் அவர் எந்திரிக்கிற வெள்ளை சொல்லி இருந்துச்சு. எப்போ எல்லாம் இறங்குங்க, போய் டீ சாப்பிடுங்க, போண்டா ஒன்று எடுத்துங்க, ஆளுக்கு ஒன்று அப்படின்னு எல்லாம் 50 பேர் இறங்குறாங்க. 50 பேர் இறங்கணுன்னா உடனே அவர் பேனா எடுத்து ஏதோ கணக்கு எழுதுறாரு. பேனாவை மூடாமே அந்த பேக்கெட்டில் வச்சுக்கிறார், வெள்ளையும் சொல்லியுமா இருந்தார் அவர். அப்போ மூடாமல் வச்சுட்டு அந்த சட்டை பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கரையாகிடுது. உடனே சிவசாமி போய் சொல்கிறார், ஐயா சட்டையில் கரையாச்சு. அடடா, சட்டையில் கரையாச்சு, சரி பரவாயில்ல விடுங்க, போய் எல்லாம் பார்த்துக்கலாம், சரி நீங்கள் போய் போண்டா சாப்பிடுங்க அப்படின்னு சிவசாமி, ராமசாமி எல்லாம் 2 பேர் இறங்குறாங்க. மற்ற 50 பேர் இறங்குறாங்க. எல்லாம் இறங்கி அந்த டீ கடையில் போய் 50 போண்டா 50 டீ சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் பஸ்ஸில் உட்கார்றாங்க. சிவசாமி ஒன்று சாப்பிட்டுட்ருக்காரு, பக்கத்தில் ராமசாமி நிற்கிறார். உடனே அந்த கணக்கெல்லாம் முடித்து உடனே அவர் வரார், அந்த வெள்ளையும் சொல்லியுமா இருந்தார். அவர் பணத்தை எடுத்து கொடுக்குறார் டீ கடைக்காரர்கிட்ட. டீ கடைக்காரர், ஏன்னா கூட்டத்தில் டீ கடைக்காரர் கணக்கு தெரியல, ஏங்க எவ்வளோ கணக்குன்னு. அப்போ 40 போண்டா 40 டீப்பா அப்படிங்கிறார். இன்னும் கடைக்காரர், ஏன்னா இவர் வெள்ளையும் சொல்லியுமா இருக்க உண்மை தானே சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிங்களையா சொல்லிட்டு 40 போண்டாவுக்கு 40 டீக்கு கணக்கு எடுத்துக்கிட்டு மீதி கொடுத்துட்றாரு. இதை கேட்டோன்னே சிவசாமி அப்படியே அதிர்ச்சி அடைகிறான். ஏன்னா 50 போண்டா 50 டீ இதுதான் கணக்கு, இவர் என்ன இப்படி 10 டீ 10 போண்டா ஏமாற்றிட்டாரே அப்படி சொல்லிட்டு அப்படியே நெஞ்சு உடஞ்சி போயிடுறான். இவர் கொடுக்குற காசையை நம்ம வாங்கி நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீ கடை பெஞ்சிலே உட்காந்துட்டாங்க. ராமசாமி, டே வாப்பா வண்டி புறப்படுது 4 தாட்டி கூப்பிட்றான். உடனே வண்டி அவரும் கூப்பிட்றான், ஏப்பா வண்டி வர்றீங்களா இல்லையா, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவசாமியுடைய காதிலே அவர்கள் சொன்னது விழவே இல்லை. ராமசாமி வேறு வழி இல்லாமல் சிவசாமிக்கு துணையாக அந்த டீ கடையிலேயே தங்கிட்டான். வண்டி புறப்பட்டு தொலைவில் சென்று மறைந்தது. சிவசாமியின் எண்ணம் யாரையும் இந்த வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறவங்க பார்த்து நாம் உடனே நம்பிவிடக்கூடாது, நம் உழைப்பை மட்டுமே நம்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அன்று முதல் சிவசாமிக்கு மட்டுமல்ல ராமசாமிக்கும் வந்துவிட்டது என்று கூறுகின்றார். இதில் ஒரு அற்புதமான பாயிண்ட்டு, அந்த பேக்கெட்டில் பேனா வச்சார் இல்லைங்களா கரை, அந்த பேக்கெட் சட்டையில் மட்டும் அவர் கரையில்லை, அவர் நெஞ்சத்திலும் கரை இருந்தது என்று தன் எளிய மக்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக முடிக்கின்றார் எழுத்தாளர் ராவி அவர்கள்.